இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். எல்லாருமே இல்ல, நிறைய பேர் காஜா இருக்காங்க. பர்டிகுலர் வயசுல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க தானே, அப்போ என்ஜாய் பண்ணிக்கோங்க. போடுறது அவங்களோட விருப்பம், அது பாக்குறவங்க தப்பா பாக்குறாங்க. என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற தாட்ல இருக்கவங்க கிட்ட போயிட்டு உடை வந்து ரீசனா இருக்காது. ஒரு பொண்ணை நீங்க சேஃபா ஃபீல் பண்ண வச்சாதான் அது ஆண்மை. சீதாராமன் காலத்துல எல்லாம் அவங்களோட உடை பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறத விட ரொம்ப வந்து மோசமா இருக்கும். 10 பேர் சைட் அடிக்கிறான், அழகு நாகரிகம் சொல்லிட்டு. கேரளாலாம் பாருங்க, அவங்களோட உடுப்புலாம் வெளியில வந்தாங்களாக்கா பார்க்க நல்லா இருக்கும். பெரும்பாலும் பெண்கள் மீதான பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு ஆடை ஒரு காரணமாக சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு தவறான காரணம்? ஆடை என்பது ஒரு நாகரிகத்தின் அடையாளமாக பார்க்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் ஆடையை காரணம் காட்டி நடைபெறக்கூடிய தவறுக்கு காரணமாக இருப்பது யார்? அதை தவறாக சொல்லக்கூடிய நபர்கள் யார்? உண்மையான இந்த குற்றங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக யதார்த்தம் என்ன அப்படின்றத இன்றைக்கு நம்ம களத்துல மக்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க, இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மார். நம்ம இருக்கிறதுல தான் இருக்குது. எங்க போனோம் பாதுகாப்பா பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வீட்டுக்கு போனோம். போடுறது நம்ம போடுறத தான் கவர்ச்சியா போட்டா மாறியா தான் பார்ப்பாங்க. நம்ம போடுறது ஒழுங்கா போட்டாக்க நம்மள பார்க்க போறாங்க. குழந்தைங்க என்ன உடை போடுறாங்க, பர்தா போட்டுட்டு போறவங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தான் போறாங்க. பாட்டிங்க வந்து பாத்தீங்கன்னா சாரி தான் கட்டிட்டு இருக்காங்க. உடை காரணம் இல்ல, அவங்களோட கண்ணோட்டம் தான் காரணம். அவங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்றது, யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற தாட்ல இருக்கவங்க கிட்ட போயிட்டு உடை வந்து ரீசனா இருக்காது. அவங்களோட அந்த வெறி தான் காரணமா இருக்கும். ஆடைகள் காரணம் உண்மைதான். அதே மாதிரி உங்களுக்கு வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 16 வயசு 17 வயசில் வந்து அவங்கள கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஃபோனில் வந்து எந்நேரமாக அடிக்ட் ஆகிடுறாங்க. பெண்கள் ஃபோனில் அடிக்ட் ஆகிடுறாங்க. அது மாதிரி இல்லாமல் படிக்கிற இடங்கள்ல, வேலை பார்க்குற இடங்கள்ல, எல்லா இடங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஆறுதலை விரும்புகிறாங்க. வீட்டில் வந்து ஒரு எரிச்சல், பணம் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு நிறைய அதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடணும், மாலுக்கு போகணும், அதே மாதிரி ஜாலியாக பீச்சுக்கு போகணும், எல்லா இடங்களும் சுற்றணும். அதுக்கு காசு வேணும். வீட்டில் உள்ளவங்க அந்த காசை அவங்க இதுக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ அனுமதி கொடுக்க மாட்டாங்க, அது கிடையாது. குழந்தைகள் எங்கே போய்ட்டு வந்தாலும் அதை கேட்க போகிறதும் இல்லை. பொதுவாக பெண் பிள்ளைன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ எல்லா பிள்ளைங்களும் ஆம்பளை பெண் எல்லாமே அட்வைஸ் பண்ண முடியாது. நீங்கள் பெண்களே நம்ம குறியாக சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அப்பா அம்மா கரெக்டாக இருந்தாங்களாக்கா பிள்ளைங்க கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மலாம் வேலை வாய்ப்புனால அப்பா அம்மா வேலைக்கு போயிடுறாங்க. 2 பேரும் சம்பாதிச்சா தான் அவங்களுக்கு சேரும், வீட்டுக்கு கொண்டு வர முடியும். மற்றபடி பிள்ளைங்களும் அவங்கவுங்க பாதுகாப்பாக வாழ்ந்தால் ஓகே. ஒரு காலகட்டத்தில் யார் வேணாலும், யார் வீட்டு பிள்ளைய வேணாலும் நம்ம அட்வைஸ் பண்ணலாம், சொன்னால் கேட்பாங்க. இப்போ உள்ளவங்களாம் யாரும் சொன்னால் கேட்க மாட்டாங்க. கேரளாலாம் பாருங்க, அவங்களோட உடுப்புலாம் வெளியில் வந்தாங்களாக்கா பார்க்க நல்லா இருக்கும். எல்லாருமே காஜா இருக்காங்க. எல்லாருமே இல்ல, நிறைய பேர் காஜா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் பான் வந்துட்டு பார்க்கலாம், பட் அதை உடனே போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது ஒரு ரீசனா இருக்கு. லைக் விமன் ஹாவ், அவங்க கிட்ட கண்ட்ரோல் இருக்கு ஓரளவுக்கு. பட் விமன் கிட்டயும் இப்ப கண்ட்ரோல் விட்டு போறாங்க. நிறைய அபியூஸ்மெண்ட் நடக்குது ஆண்களுக்குமே. உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள ப்ரொவோக் பண்ற மாதிரி பேசுறது, ஒருத்தவங்க கரெக்டா இருக்கணும்னு நினைச்சாலும் கொஞ்சம் கூட இருக்கிறவங்க அவங்கள என்கரேஜ் பண்ண புஷ் பண்றது. சோ ஒருத்தவங்க கரெக்டா இருந்தாலும் இன்னொருத்தவங்க நான் இப்படி பண்ண தெரியுமா, சோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதுதான் கெத்து போல, அதுதான் ஆண்மை போலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பா ஆண்மையை யூஸ் பண்ணிக்கிறாங்க. உடை அவங்களோட சொந்த தனிப்பட்ட விருப்பம் தான். எப்பவுமே நான் ஷூ போடலாம், நான் சாக்ஸ் போடலாம், என்ன வேணா நான் போடலாம். உங்களை பார்த்து சார் நீ இந்த ஷூ நல்லா இல்லை, இந்த செருப்பு நல்லா இல்லைன்னா என்னால் சொல்ல சான்ஸ் இல்லை. எனக்கு என்ன தோந்தோ நான் போட்டுப்பேன், அவங்களுக்கு என்ன தோந்தோ அவங்க. சில பாலியல் குற்றங்கள் நடப்பதற்கு உடை ஒரு காரணமாக சொல்லப்படுது. அதெல்லாம் சும்மா சார். பாலியல் குற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீதாராமன் காலத்துலலாம் அவங்களோட உடை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட ரொம்ப மோசமாக இருக்கும். அதுவும் தேவலோக கன்னிங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க. ஏன் அப்போல்லாம் ரேப்லாம் நடக்கலையா? இவனுங்க கொழுப்பெத்து போய் செஞ்சுட்டு அதுக்கு வேற ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. மற்றபடி எதுவும் சில ஆண்கள் சொல்றாங்க புடவை கட்டினாதாங்க நல்லது, பாதுகாப்புன்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அதான் சார், அது இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் யாரை சொன்னேன்னா பெரியாரை சொல்லலாம். பெரியார் அப்பவே சொன்னாரு, ஒரு பொண்ணுடைய உடை நடை அவங்களுடைய சொந்தப்பட்ட விருப்பம்.
நம்ம போயிட்டு வந்து சொல்ல முடியாது. வேணா சொல்லலாம், சரிம்மா நீ எப்பவுமே கொஞ்சம் வந்து மாடர்ன் ட்ரெஸ் எடுக்கிறியா, சாரி கட்டுமா நான் கொஞ்சம் வந்து பார்க்கலாம். அதுவும் அவங்களுக்கு இல்லைப்பா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம வந்து விட்டுணும். ஏன்னா சிம்பிளான விஷயம். பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா பழைய மாதிரி வந்தால் தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி என்னோட கருத்து. பழைய மாதிரினா எந்த மாதிரி? பழைய மாதிரினா 1998, 99, 2000 அந்த ட்ரெஸ் சேஞ்ச் வந்து அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்களை வந்து ப்ராப்பராக ஸ்கூல் அனுப்புறதுலேருந்து நீட்னஸாக இருந்துச்சு அப்போ. இப்போ உள்ள குழந்தைங்கள் எப்படி வந்து பேரண்ட்ஸ் நடத்துகிறாங்கன்னா நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க தேவையில்லைன்னு நிறைய பேர் ஓடுறாங்க. ஓடும்போது என்ன ஆகுதுன்னா குழந்தைங்க சரியானபடி ப்ராப்பராக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அவங்கள கரெக்டாக கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து விட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்னஸாக இருக்கும். ஒயிட் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ட்ரெஸ்ஸாக எதாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரெஸ்ஸே வந்து பசங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப சுருக்கமாக தான் போட்டு போகிறாங்க. அந்த நீட்னஸ் கிடையாது. ரெண்டாவது இன்னொரு தான் அந்த ஆடைகள் வந்து மாறிடுச்சு. எந்த அளவுக்கு ஆடைகள் மாறி இருக்கு பெண்கள் பயன்படுத்துகிற ஆடைகள்? பெண்கள் இப்போ பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற மட்டும்தான் அந்த ஆடைகள் ஸ்கூலோட ட்ரெஸ்ஸு பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி கல்லூரி பெண்களோட ஆடை எந்த அளவுக்கு மாறி இருக்கு? கல்லூரி பெண்கள் வந்து உள்ளாடைகள் வந்து அதிகமாக மாறிடுச்சு. அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ எப்படின்னா ரோட்டில் போயிட்டுருக்கேன். நார்மலாகவே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணை நம்ம பார்க்கும் போது நம்ம ரோட்டை பார்த்து தான் போயிட்டுருக்கோம். பட் அந்த பொண்ணு கிராஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணோட ஆடைகள் வந்து வேறு மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுனால நம்மளை அவங்கள பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அவங்கள பார்க்க கிடையாது. போகும்போது ஏதாச்சும் பார்க்கும்போது எல்லாம் நடந்து போகும்போது கிராஸ் பண்ணி தானே போகணும். நம்ம ரோட்டை பார்த்து தான் போகிறோம். ஆனால் அந்த பெண்கள் நினைக்கிறாங்கன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸை தான் பார்க்குறான், நம்ம அழகை தான் ரசித்து தான் பார்த்துட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சில பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் ஐயா இருக்கவங்க, கொஞ்சம் வசதியான படித்தவங்க பார்த்தா தப்பு கிடையாது. என்னை மாதிரி லோ கிளாஸ் போனாலே அவங்க வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் வெளியே நவுறுவாங்க. இவன் ரொம்ப அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வராங்க. ஆனால் நம்மளும் அவங்களும் ஒன்று தாங்கிறது இன்னும் அந்த காலத்தில் இந்த மாதிரி இந்த காலத்தில் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம பசங்களை வீட்டில் எப்படி வளர்க்குறோமோ அந்த வளர்க்குறதுலேருந்தே வந்துட்டு இவங்க எப்படி இருக்கணும், அவங்க எப்படி இருக்கணும், எந்த ட்ரெஸ் போட அந்த ட்ரெஸ் போடுன்ட்டு. ஆனால் வந்துட்டு ட்ரெஸ் கோடில் என்ன இருக்குது சொல்கிறதானே. புர்கா போட்டுருக்கிற ஆன்டிக்கும் இதாகுது, குழந்தை பிறந்து 6 மாசத்துல இதாகுது. அதுக்கு நீங்கள் வந்துட்டு அதான் வளர்க்குறதுலேருந்தே ஒழுங்காக சொல்லி வளர்க்கலாமே. அம்மா 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 தங்கச்சியா பாக்குறதுக்கு நீங்க கடவுளை எப்படி பாப்பீங்களோ அப்படி பாத்துப்பாங்க. கடவுள் எப்படி இருக்காங்கன்ட்டு கடவுள் இது பார்த்து பாப்பாங்களே மாட்டாங்க. அது போல கடவுளை பாருங்க. சரிம்மா, நீங்க நாய்க்கு கொடுக்கற ரெஸ்பெக்ட் பொண்ணுங்களுக்கு கொடுங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்கா? அந்த அளவுக்கு சில இடத்துல மோசமா தான் இருக்கு. இப்போ நாங்க ஸ்டேஷன்ல இருந்து வரோம், அங்க பசங்க லைக் 4 பேர் கூட்டமா இருந்துமே பசங்க என்ன பண்றாங்க, பொண்ணுங்க தனியா இருக்காங்கன்ட்டு பக்கத்துல நின்று வியாட பாக்குறாங்க. தவிர்த்து அவங்க நம்ம பார்க்கறது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கேன்ட்டு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. உன்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா நீ என்ன பண்ணுவ? அப்போ நீ அது உனக்கு செட் ஆகலைன்னா தள்ளிட்டு போனாலே. ஒன்று நீ கடவுளை பாரு, இல்லை உனக்கு பிறக்க பொண்ணு குழந்தையா பாரு. ஒரு அப்பா ஒரு அண்ணா இருந்தா உன் மூஞ்சி அவ காட்டினானா அடுத்த நாள் இருப்பியாடா? அப்போல்லாம் புடவை அந்த மாதிரி தானே கட்டுவாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ தானே சுடிதார் எல்லாம் ஜீன்ஸு எல்லாம் வந்துச்சு. நானே இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் போடுறதில்ல. புடவையை தவிர வேறு எதுவும் தெரியாது. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறோம். புடவையை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஆனால் அந்த ட்ரெஸ் எல்லாம் போடுறது வந்து நாங்கள் அழகுக்காக தானே போடுறோம். அது அவங்க ஸ்டைலுக்கு போடுறது. அழகுக்குன்னு ஸ்டைலு ரெண்டும் ஒன்று தான். அதுக்கு தானே அவங்க போடுறாங்க. நம்ம அதையும் தடுக்க முடியல. அது அவங்களோட விருப்பம், அவங்களோட உரிமை. பார்க்குறவங்க தப்பாக பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? போடுறது அவங்களோட விருப்பம். அது பார்க்குறவங்க தப்பாக பார்க்குறாங்கல்ல. நிறைய பேர் பார்க்குறாங்க. சில பேர் கேவலமாக கூட போடுறாங்க. ட்ரெஸ்ஸு போடுற ஜாக்கெட்லேருந்து கட்டுற புடவை வரைக்கும் அப்படிலாம் போடுறாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. போடுறாங்களா அந்த அவ்வளோ? ஆமாம். அது வந்து குற்றம் நடக்குது காரணமாக இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட தப்பு தானே. அதுங்களுக்கு என்ன தெரியும்? வளர பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரியாது. நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். பேரண்ட்ஸ் தான் சொல்லி தரணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அதுங்களுக்கு நம்ம சொல்கிறதா அதுங்க மண்டையில் ஏறும். இல்லைன்னா அவங்க அப்படி இருக்காங்க, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அதுங்க பண்ண ஆரம்பிச்சு. இந்தியா டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ உடையை ஒரு ரீசனாக இது பண்ண முடியாது. உடை நாகரிகமாக இருக்குன்னு கேட்டால் குறைந்த ஆடை அந்த குறைவாக போடுற அது பார்த்திங்கன்னா அதில் நாகரிகம் அப்படின்றது மனுஷனே உருவாக்கினது தானே. அப்படின்னு பார்த்தா ஆதி காலத்தில் நம்ம உடை இல்லாமல் தானே வந்தோம். ஸோ உடை ரீசன் இது நாகரிகமாக இருக்கா நாகரிகமாக இல்லையான்றது இது இல்லை. மனுஷங்க நாகரிகமாக நடந்துக்கணும். அது போட்டால் இவங்களுக்கு என்ன வந்தது? உங்களோட நீங்கள் சுய கட்டுப்பாடாக இருக்கணும்ல. அவங்க கட்டுப்பாடாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? கரெக்டு தானே. உங்களுக்கு ஒரு இது இருக்கும்போது
நீங்க வந்து எப்படி ஆண்கள் உடை அணிகிறாங்க, அது வந்து யாராவது கேட்குறாங்களா? இவன் என்ன கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டிருக்கான், இவன் என்ன ஷார்ட்டா போட்டிருக்கான் அப்படின்னு ஏதாவது கேட்குறாங்களா? ஆனா அதுவே ஒரு பெண்கள் போட்டா மட்டும் அந்த பொண்ணு இப்படி போட்டிருக்கு அப்படி போட்டிருக்கு அப்படின்றாங்க. அப்படின்னு பார்த்தா குழந்தைங்க வந்து குழந்தைங்க வந்து குழந்தை நாகரிகமா தான் போடுறாங்க, நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி. ஆனா குழந்தைங்களுக்கு கூட பாலியல் இது குற்றச்சாட்டு பண்றாங்க. நடக்குது. ஆமா. ஸோ உடை காரணமா இல்ல, அவங்க பார்க்குற அந்த கண்ணோட்டமும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து யூடியூப்ல சர்ச் பண்ண, சோஷியல் மீடியா எல்லாமே ஈஸியா கிடைச்சிருது. எப்படி சொல்றது, இந்த டம்ப்நெயில்ல கூட தப்பா தான் வைக்கிறாங்க. ஆமா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக சீர்கேடுக்கான காரணமா இருக்கு. டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து குற்ற செயல்களை தான் அதிகம் மிகைப்படுத்தி அது நியாயங்கிற மாதிரி சீரியல்கள் நிறைய வந்துகிட்டு இருக்குது. என்ன சினிமாவும் அப்படி தான், சினிமா டிவி எல்லாமே வந்து குற்றங்களை வந்து நியாயப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி வந்து வெளிநாட்டு கலாச்சாரம், டிவி சினிமா வெளிநாட்டு கலாச்சாரம் எல்லாமே அதாவது பெரிய போச்சு. அதனால் இதை வந்து இனிமேல் வந்து கட்டுப்படுத்த முடியாது. இது வந்து காட்டுமிராண்டித்தன மாதிரி. காட்டுமிராண்டிகள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஆடை இல்லாமல் இருந்தான். அது வந்து பார்த்தீங்கன்னா அது அவன் அறியாமை. இது வந்து நாகரிகம்னு சொல்லிட்டு அழகுன்றாங்க. அழகு நாகரிகம்னு சொல்லிட்டு, அழகு நாகரிகம்னு சொல்லிட்டு என்னைய 10 பேர் பார்க்குறான்னா அவன் ஹாப்பியாக நினைக்கிறான். பொண்ணு நினைச்சிடா என்னை 10 பேர் பார்க்குறாண்டி, என்னை 10 பேர் சைட் அடிக்கிறான். அவங்க வந்து அந்த உடுத்துற உடுப்புங்க வந்து கலாச்சாரத்தோடு இருந்தாக்கா அல்லது மாடர்னாக கூட இருக்கலாம். ஆனால் அதுவும் ஓவராக போகக்கூடாதுல்ல. ஓவராக போவாசன பயணங்களும் பார்க்குறாங்க. அவங்க அந்த மாதிரி உடுத்துறதுக்கு காரணம் வந்து பயணங்க பார்க்கணுன்னு தானே. அவனுங்க ஏதாவது மதுவில் இருக்குது, அடெக்ஸ் இருக்குது, ட்ராக்கு அந்த மாதிரி போட்டு அவங்க பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு வேறு மாதிரி தெரியும். ஸோ அது ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க சொல்றதுக்கு பெண்கள் வந்து ஆடி எங்க சுதந்திரம், நாங்க சுதந்திரமாக நடங்க, அதை பயணங்களை சுதந்திரமாக பார்ப்பானுங்களா? அப்போ ஏன் நீங்கள் பயணங்க மேலே குறை சொல்கிறீங்க? அது உண்மை தானே. சுதந்திரமாக நடக்கிறதுக்கு யாருக்கும் தப்பு கிடையாது. நீ சுதந்திரம் ஆடு மாடு கொடுத்தா சுதந்திரமாக போகுது, அதுக்குன்னு நம்மளும் லிமிட் போடுறோம்ல, இது உள்ளதான் நீ வரணும், இந்த வரக்கூடாதுன்னு. அப்போ முட்டாக்கா ரோட்டில் கூட இருக்கும். அது மாதிரி சொல்லக்கூடாது. சுதந்திரம் அவங்களுக்கு உண்மை இருக்கு, அதை நம்ம யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பட் இருந்த போதிலும் ஒரு வரைமுறைன்னு ஒன்று இருக்கு, அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ பயணங்களும் வந்து நம்ம தப்பானவன்னு சொல்றதுக்கான மதுபானம், அது அவன் குடிக்கும் போது அவன் மண்டலி அவன் வந்து இதாயிடுறான், டீசோல்ட் பிறகு அவன் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான். அதுதான் எந்த அளவுக்கு ஆடைகள்ல கவனமா இருக்கணும் பெண்கள். இல்ல முடிஞ்ச அளவு அவங்க கவனமா இருக்கிறது அவங்களோட இண்டிவிஜுவலோட விஷயம். அதில் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க அப்பா அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா, அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லை. அப்பா அம்மா ஒரு காரணமாக இருக்கலாம்ல, அதையும் ஒரு காரணமாக இருக்கலாம்ல. அவங்களுக்கு தெரியணும்ல நம்ம இந்த மாதிரி உடுத்துறோம், ஓவராக உடுத்துறலன்னு. அது உடுத்துறத வந்து நம்மளும் குறை சொல்லவும் முடியாது, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. இப்போ நான் சட்டை போடாமல் அங்கே நடக்க முடியும். ஆமாம் ஆமாம். இப்போ பெண்கள் அது மாதிரி நடக்க முடியாது. அப்படி நடந்தால் என்ன ஆகும், பெரிய பிரச்சனை வரும். ஸோ பாரு, அரசாங்கமும் சரி, அதை ஆன்மீகவாதிகளும் சரி, அவங்கள அந்த மாதிரி இருக்கக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீ வீட்டில் எப்படி வேணாலும் இருந்துக்கோ. ஒரு பொண்ணை நீங்க சேஃபா ஃபீல் பண்ண வச்சாதான் அது ஆண்மை. அது அன்சேஃபா ஃபீல் பண்ண வச்சாங்கன்னா நீங்க ஆணா பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். ஸோ அந்த மாதிரி ஃபாரின்ல வந்துட்டு அவங்க அப்பத்துலேருந்தே அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதுதான், ஓகேங்களா. அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, அவங்க மாடர்னாக தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் இருந்து மாடர்ன் மாறும்போது அவங்க அது வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓ இது என்ன சொல்ற, அவங்களுக்கு புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா நான் இது பெண்களை குத்த சொல்லல, ஏன்னா எல்லாருமே நம்ம ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ்ஸிங்ல சேஞ்ச் வர்றது தான். வேஷ்டி போட்டுட்டு இருந்தவங்க பேண்ட் ஷர்ட் போடும் போது, ஸோ ஆப்வியஸா நாங்க சாரி போட்டுட்டு இருந்தவங்க நாங்களும் மாடர்ன் போடலாம், தப்பு கிடையாது. பாக்குற கண்ணு தான் அது வந்துட்டு அப்படி இருக்கு. ஏன்னா நான் இதே ஷார்ட்ஸோ நான் டிஷர்ட்டோ வந்துட்டு நான் ஃபாரின்ல போட்டுட்டு போனேன்னா 10ல் 1 தான் என்ன பார்ப்பாங்க. ஐ மீன் 10ல் 10 சேமா தான் பார்ப்பாங்க. ஆனா இங்க நான் போட்டேன்னா தனியா தெரியுவேன், கரெக்டா. அது பாக்குறவங்க பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதுதான், ஏன்னா அங்க அவங்க கல்ச்சர் அப்படி கிடையாது. பட் அவங்க மாடர்ன்லேயே இருந்து அவங்களுக்கு பார்த்து அது இதுதான் நார்மல் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இங்க வந்துட்டு அது நார்மல் இல்லாதது. ஆனா ஆடை ஆபாசமா பாக்குற ஆண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னங்கன்னு சொல்லணுமா, இல்ல அவங்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி சைக்கோபாத்ஸ் மாதிரி இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஒருத்தர் நம்ம தேடி போய் கண்டுபிடிச்சு திருத்திட்டு இருக்க முடியாது. ஆனா அவங்க வந்துட்டு நிறைய புக்ஸ் படிக்கணும். உன் தங்கச்சிங்க எப்படி பார்ப்பையோ, உன் தங்கச்சி ஷார்ட் ட்ரெஸ் போட்டா நீ எப்படி பார்ப்பையோ, அதே மாதிரி தான் மித்த பேரையும் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட வளர்க்குறதுல இருக்கு. மெயினா ஃப்ரெண்ட்ஸ், அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை கட் பண்றதெல்லாம் மெயினா இருக்கு.
நிறைய பேர் வந்துட்டு இப்போ பொண்ணுங்களே வந்துட்டு இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போடுறதுக்கோ மாடர்ன் அவுட்ஃபிட்ஸ் போடுறதுக்கோ ரொம்ப வந்துட்டு ஷையாக இருக்காங்க. அவங்க வீட்லேயே பேரண்ட்ஸ் வந்துட்டு ஷால் போட்டு போமா வெளியே போகும்போது அவங்க எதுக்கு சொல்றாங்க? எல்லாருக்கும் தெரியும் இந்த பார்ட்ல என்ன இருக்கு அந்த பார்ட்ல என்ன இருக்குன்ட்டு. அப்புறம் எதுக்கு ஷால் போடணும்? போடணும்னு ஒரு அவசியமே கிடையாது. கேர்ள்ஸுக்கு டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் டே டு டே லைஃப்ல. அவங்க அந்த இது சப்போஸ் அவங்க இந்த மாதிரி பாக்குறாங்கனாலும் நெக்ஸ்ட் அவங்க விஷயத்துல வேற ஏதாவது ஒர்க்ஸ்ல டைவர்ட் ஆகிட்டு போயிடுவாங்க. மோஸ்டா கேர்ள்ஸ் சர்க்கிள்ல ரேரா தான் ஒன்னா சேர்ந்துருக்கும் போது அந்த மாதிரி பேசுறதும் கூட. ஆனா பாய்ஸ் கிடையாது. இந்த டாபிக் தவிர வேற என்ன டாபிக் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஜட்ஜ் பண்ணல, பட் நான் பேசிக்கா நான் சொல்றேன். 70 வயசுல மட்டும் நான் சும்மாவா இருக்காங்க இல்ல எனக்கு புரியல. ஸோ அப்படின்னாலும் ஒரு பர்டிகுலர் வயசுல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க தானே, அப்போ என்ஜாய் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அந்த காலத்துல எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி காலத்துல எல்லாம் அந்த கோடு போடுவாங்க பெருசா. ஓடு போடுவாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா சாரியில இருப்பாங்க. சாரில இருந்து இப்போ வந்து நைட்டிக்கு வந்து வந்தாங்க. நைட்டில இருந்து இப்போ ஒன்னும் பாத்தீங்கன்னா நைட் ட்ரெஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து ஆயின் தான் இருக்கு. ஸோ வந்து உடை வந்து அவங்களோட இது. கூடுதலா எந்த அளவுக்கு ஆடைகள்ல கவனம் செலுத்தணும்? கவனம் செலுத்தணும்னா பழைய மாதிரி வெளியில போனா நம்மளோட உள்ளாடைகள் எந்த அளவுக்கு நார்மலாக இருக்கணும். ரொம்ப டைட் இந்த ஜீன்ஸு நிறைய பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறதுக்கே நமக்கே சீனாக இருக்குது. அது நம்ம பார்த்து தான் கலந்து தான் போகணும். அதுக்காண்டி அந்த பொண்ணு கூப்பிட்டேம்மா அவன் இந்த கை பாய் தெரியுதும்மா, இடுப்பளவு பாய் போகிறீங்க, அது வந்து அநாகரியம் தான் இருக்குது. அது நம்ம சொல்ல முடியாதுல்ல அவங்கள்ட்ட போயிட்டு. அது பார்த்து கடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இப்போ ஆடைகள் மெயினாக வந்து பழைய மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா ஓரளவு சேஃபாக இருக்கு. மாதிரியான ஆடை தான் சரின்னு. ஆமாம். ஆனால் அதில் இடுப்பு தெரியும் இல்லை அந்த அளவுக்கு சுடிதார்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு இடுப்பு முந்தானை வச்சு லைட்டாக மறைச்சி தான் வருவாங்க போவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லவே இதே பார்க்குறது கிடையாது. நம்ம தாவணி சட்டைலாம் பார்க்குறதே கிடையாது. இப்போல்லாம் அதிகம் வந்து எப்பயாவது மேரேஜில் தான் மேரேஜில் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ நார்மலாக பார்க்கவே முடியல. அது கிராமம் போனால் மட்டும்தான் பார்க்க முடியுது இந்த தாவணிகள் பாவடைகள் எல்லாமே. இப்போ சிட்டியை பொறுத்தவரை வந்துட்டோம்னா ரொம்ப இதாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது அவங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, பட் பழைய மாதிரியே வந்தாங்கன்னா சிட்டிக்குள்ளே நார்மலாக வந்தாங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலே எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப குளிர்ச்சியாக கண் குளிர்ச்சியாக இருக்கும். அந்த பழைய ட்ரெஸ்ஸாக மாற்றி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கும். அது ரொம்ப அவங்க எப்படி என்ன சொல்றதுன்னா, ஒரு நடந்து போகும்போது நம்மளே தலை கீழே போட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அதான் சொல்கிறேன் ப்ரோ. அது ஏன்னா வருஷங்கள் மாற மாற காலங்கள் மாறுது. நம்மளோட கலாச்சாரம் மாறும்போது அது அவங்க நினைக்கிறாங்க கலாச்சாரம் மாறிடுச்சு, இது இப்படி கொண்டு வரலாங்கிற கான்செப்டில் அவங்க நினைக்கிறாங்க. அது எனக்கு தவறான விஷயமா தெரியுது. நேர்பை நமக்கு திருப்படி மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மாறுறவங்க மாறிட்டு தான் இருக்காங்க. அவங்க திரும்ப நான் இப்படி தான் இருப்பேங்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி அது நம்ம வந்து கருத்து சொல்ல முடியாது. கருத்து சொன்ன நீ யார் என்ன சொல்கிறதுக்கு, நான் இப்படி தான் இருப்பேன்னு சில பேர் இருக்காங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. அது அவங்கவுங்களா மாறி அவங்கவுங்களா இருந்துக்கிட்டா சேஃபு. ஒருத்தவங்கள ஆடையை வச்சு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிடுறாங்க. ஒருத்தவங்கள அணிகிற ஆடையை வச்சு வந்து இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சிம்பு சொல்கிற மாதிரி தான், சாரீ கட்டினவங்களாம் நல்லவங்களும் கிடையாது, ஜீன்ஸ் பேண்ட் போட்டவங்க எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது. நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து குட் டச் பேட் டச் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். இப்போ வளர்கிற குழந்தைங்களுக்கு ப்ளஸ் வந்து நம்ம அவங்கள கண்காணிக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து பெண்களை எப்படி மதிக்கணும், பெண்களுக்கு வந்து எப்படி இம்பார்ட்டன்ட் தரணும் அப்படின்றது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஆண் பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். ஸோ வந்து ட்ரெஸ்ஸு வந்து காமன். அதை வந்து இப்போ இருக்க டெக்னாலஜியில் நம்ம ட்ரெஸ்ஸு வந்து ஒரு ரீசனாகவே சொல்ல முடியாது. சோஷியல் மீடியாவில் நடக்கிற அந்த எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற ஒரு ரீசன் வந்து ப்ளஸ் ஒரு தம்ப்நெயிலில் கூட ஒரு இதுவாக வச்சா ஆபாசமாக வச்சாதான் அதை வந்து உள்ளே போய் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு யூடியூபருக்கு தோன்ற ஒரு விஷயத்த அப்பதானே எல்லாரும் போய் உள்ள பார்க்கணும் அப்படின்னு இது பண்றாங்க. ஸோ அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க மாறினா மட்டும்தான் நாட்டில் நடக்கிற அந்த அநீதியும் வந்து மாறும். ஸோ இதை வந்து நம்ம பர்டிகுலர் ஒரு பர்சன் மேல மட்டும் குறை சொல்லாம எல்லாரு மேலேயும் குற்றம் இருக்கு. ஆமா. ஆனால் எனக்கு தெரியல, பட் என்னோட ஃப்ரெண்ட் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். அப்போ அவங்க எப்பயுமே ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் ஒரு வீட்டை தான் ரெண்டல் இருந்தோம், ஃபுல்லாக இருப்பாங்க. அது வந்து பாருங்கள், அது கலாச்சாரம். அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கணும்னு. பட் மற்றபடி அவங்க ரூமில் எப்படி இருந்தால் யாருக்கும் தெரியாதுல்ல. இப்போ நம்ம ஃபேமிலிலேயே நம்ம வீட்டுல எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதே மாதிரி வெளியில் இருக்குன்னு பார்த்தா முடியாதுல்ல. ஆனால் யாரையுமே நான் குறை சொல்லலை, இதை பெண்களையே குறிப்பாக நான் சொல்லலை. அவங்களுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது, அதை அவங்க பின்பற்றினாலுமே போதும். ஒரு நிதானமானவன் தப்பு செய்ய மாட்டான்.
நிதானம் இல்லாதவன் தான் தப்பு செய்வான். அவன் பார்க்கும்போது அவனுக்கு அந்த எண்ணங்கள் வருது. ஒரு அழகான பெண்ணு பார்க்கும்போது அது அழகா ரசிக்க முடிஞ்சா ஓகே, ஓவர் ஆச்சுன்னா அது அவன் எல்லையை மீறிடுறான், அவ்வளவுதான். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.